ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வந்திகா டிசைனர். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளெயின் ப்ளவுஸில் சாரியில் பூனம் கிளாத் ப்ளவுஸ்க்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதாவது இந்த சாரீ வந்து வெயிட்லெஸ் சாரீ, 40 கிராம் சாரீ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற சாரீ. அந்த சாரியில் இருக்கிற கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி பைப்பிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதே பிளெயின் ப்ளவுஸில் நம்ம பிளெயின் கிளாத்தை வச்சே ப்ளவுஸ் பீஸை வச்சே வந்து நம்ம உருட்டு பைப்பிங் வந்து கொடுக்கலாம். ஸோ அது ஒரு வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பிளெயின் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வந்து சாரீ ப்ளவுஸில் இருக்கும் பார்த்திங்களா, சாரியில் இருக்கிற ப்ளவுஸில் வந்து பைப்பிங் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து சரியாக வைக்க தெரியாது. ஸோ இது வந்து த்ரெட்டு இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து உருட்டு பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் 1.25 இன்ச் அளவில் நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை வந்து இழுக்கவே கூடாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கிற சாரீ, பூனம் சாரீ எதுவாக இருந்தாலும் சரி, க்ரைப் சாரீ எதுவாக இருந்தாலும் சரி, சேம் இதே மெத்தட்லேயே செஞ்சுக்கோங்க. இது வந்து துணி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். நம்ம த்ரெட்டு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த த்ரெட் பைப்பிங்கோட த்ரெட்டு வந்து நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து அதை வந்து வைக்க முடியாது. ஸோ இதை வந்து ரொம்ப வந்து பிடிச்சி இழுத்து நம்ம அதை கிளாத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து த்ரெட்டெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வந்து கலர் வந்து டார்க்காக இருக்குது, த்ரெட்டு வச்சு தான் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்கோ இல்லை கழுத்து கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கோ எப்படி ஸ்டிச் பண்ணுவனோ அதே மாதிரி தான் வந்து கிளாத் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் நம்ம மடித்து தப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் வந்து மடிச்சுக்கிட்டேன். இன்னொரு 1/4 இன்ச்சு வந்து ஓப்பனில் இருக்கும். 1/4 இன்ச்சில் மடித்து நான் தைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நான் தைக்கும் போதே கிளாத்து வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. கொஞ்சம் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி, தையல் வந்து ஓரத்தில் இருக்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம 1/4 இன்ச்சில் தான் தையல் போட்டுட்ருக்கோம். நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான். இந்த கிளாத்தை வந்து நம்ம ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுத்திங்க அப்படின்னா துணி வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு அப்புறம் வந்து கிராஸ் பீஸ் நம்ம வந்து கழுத்தில் தைக்கும்போது ஒழுங்காக வந்து ஃபினிஷிங் வராது. ஸோ இதை வந்து ரொம்ப பிடிச்சி நீங்கள் 1/4 இன்ச்சில் வரலை அப்படின்ட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க வேணாம். நீங்கள் லூஸ் விட்டு தான் தைக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு லூஸ் கொடுத்து தைக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இந்த கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு கழுத்து பீஸில் வச்சு நான் தைச்சி காட்டுறேன். இப்போ தைக்கும் போதும் கொக்கி பக்கத்துலேருந்து உங்களுக்கு எந்த பக்கமாக தைக்கிறதுக்கு வாக இருக்குமோ அதுலேருந்து வந்து தைக்க ஆரம்பிங்க. தைக்கும் போதும் எக்காரணத்துக்கு ஒன்றுட்டும் அதை பிடிச்சி இழுக்கவே கூடாது. ஏன்னா கிளாத்தும் வந்து ரொம்ப வந்து சன்னமான கிளாத்து, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். கிளாத் வந்து ரொம்ப வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி கிளாத்து. ஸோ அதனால் வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. நம்ம இழுத்தோம் அப்படின்னா தையல் வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டதெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும் தையல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் வந்து துணியை வந்து 2 துணியுமே வந்து நான் இழுக்கலை. அந்த பைப்பிங் துணியை வந்து ஜஸ்ட் ஃபூட்டை தூக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கிறேன். சரிங்களா, எதையுமே கீழே இருக்கிற பாடி துணியும் சரி, நமக்கு மேலே கொடுக்குற அந்த கிராஸ் பீஸையுமே நான் வந்து பிடிச்சி இழுக்கவே செய்யலை. நம்ம ஃபூட்டை மட்டும் தூக்கி விட்டுட்டு நம்ம அந்த துணி எந்த பக்கமாக நம்ம உட்காந்துருக்கும் போது எந்த சைடு துணி வருமோ அப்படி தான் வந்து நான் துணியை தான் நகர்த்தி விடுறேனே ஒழிய ஃபூட்டை தூக்கிட்டு தான் பண்ணணும். நீங்கள் ஃபூட்டை வச்சு அமுக்கிக்கிட்டே எதையுமே பண்ணக்கூடாது. கழுத்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே வந்து தைச்சிட்டு போகக்கூடாது. சரிங்களா, நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். எத்தனை வந்து பெண்டு கார்னர் எது வந்தாலும் சரி, நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து ஃபூட்டை தூக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத்தை வந்து நான் தைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எங்கேயுமே வந்து பிசுறு இருக்காது, திருகுன மாதிரியும் இருக்காது. இந்த 2 ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் பிசுறு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிக்கோங்க. எனக்கு அதுவுமே வந்து இல்லை. பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு 1/4 இன்ச்சில் ஈவனாக வந்து தையல் போடணும். எங்கேயாவது நம்ம வந்து திருகுன மாதிரி இழுத்து தைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே முறுக்குன மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து தைச்சிக்கோங்க. ஏன்னா பூனம் சாரியில் வந்து பைப்பிங் கேட்குறது நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த பூனம் சாரியில் இருக்கிறத நம்மளால் பேட்ச் ஒர்க்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா கேன்வாஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது வெளியில் வந்து தெரியும் டிரான்ஸ்பரண்ட்டாக. இப்போ நான் அந்த பைப்பிங் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். அந்த பிசுறு இருக்கிறத நம்ம நார்மல் பைப்பிங் ஹெம்மிங் பண்ணுறோன்னா அந்த பிசுரை வந்து நம்ம பாடி பக்கமாக தள்ளி விட்டுருவோம். இதில் வந்து நம்ம பைப்பிங் துணி அந்த கிராஸ் பீஸ் பக்கமாக தள்ளி விட்டுட்டு அந்த துணியோட மொத்தம் அழுத்தம் தான் நமக்கு வந்து பைப்பிங் மாதிரி த்ரெட்டு உள்ளே இருக்கிற மாதிரி வந்து கனமாக தெரியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெளியே தள்ளிடாமல் அந்த நம்ம உள்ளே வந்து தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த கழுத்து பீஸும் நமக்கு கிராஸ் பீஸோட துணியோட திக்கு தான், அந்த திக்னஸ் தான் நமக்கு த்ரெட்டு உள்ளே வச்ச மாதிரி துணி வந்து அழுத்தமாக நிற்கும். நமக்கு இந்த மாதிரி உருட்டு பைப்பிங் தைக்கிறீங்க அப்படின்னாலே ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவெல்லாம் வந்து சுருக்கமாயிரும். கையை நான் எப்படி விட்டுருக்கேன்னு பாருங்கள். கட்டவரில் வந்து அந்த ஷோல்டருக்கு அடியில் விட்டுட்டு நமக்கு அந்த உள்ளே வந்து தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, பிசுறு இருக்கும்ல,
அந்த பிசுறு எல்லாத்தையுமே நமக்கு ரைட் சைடாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த கிராஸ் பீஸை வந்து ஃபோல்டு பண்ணி உள்ளே வந்து கொடுக்கணும். அதாவது உள்ளே வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி நமக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த பிசுறு வந்து தெரிஞ்சாதான் நமக்கு பைப்பிங் வந்து உருண்டையாக இருக்கும். அதாவது த்ரெட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த பிசுரை வந்து லெஃப்ட் சைடே வச்ச மாதிரி வச்சுட்டு நீங்கள் பைப்பிங் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா பைப்பிங் கிளாத்து மட்டும் இருக்கும். கொஞ்சம் வந்து உள்ளே காற்று போன மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்து இல்லாமல் உள்ளே இருக்கிறது வந்து நமக்கு அங்கங்கே திருகின மாதிரி போயிடும். நம்ம ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் வேஸ்ட்டு கிளாத்தில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி பைப்பிங்கோ இல்லை பிளெயின் ப்ளவுஸில் நீங்கள் எந்த பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்லீவ் வந்து தைக்காதீங்க. ஸ்லீவை தைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஷோல்டரில் ஜாயின் பண்ணாமல் இந்த மாதிரி உருட்டு பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் துணி வந்து சுருக்கம் இல்லாமல் தைக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஃபுல் ப்ளவுஸையுமே நம்ம கட்டை விரலுக்குள்ளே வச்சு உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து இந்த உருட்டு பைப்பிங்கோட ஃபினிஷிங்கே கொண்டு வர முடியும். நம்ம மேலே மட்டும் பிடிச்சிட்டு செய்ய முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே துணி வந்து நமக்கு மிஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். இந்த ஷோல்டர்கிட்ட வந்து இழுக்கவே கூடாது. ஷோல்டர்கிட்டலாம் ஒழுங்காக துணி வரலான்ட்டு பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து லூஸ் ஆகும். நீங்கள் என்ன தான் கழுத்து வந்து ஒடுக்கமாக வச்சாலும் உங்களுக்கு ஷோல்டர்லகிட்டலாம் வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் விழுந்துடும். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். எவ்வளோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு த்ரெட் பைப்பிங் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உள்ளு பக்கம் வந்து ராங் சைடும் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சில் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா துணியும் உள்ளே வந்து தையலில் மடிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரே மாதிரி ஈவனாக தான் வரும். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.